சாயி, நான் கூடவே உந்தன் பிள்ளை சாயி. சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, ஒவ்வொருவரின் வாழ்விலும் சில சில பிரச்சனைகள் வருவது, அதிலிருந்து மீள்வது என்பது பொதுவாக நடக்கக்கூடியதுதான். உனக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை போல வேறு யாருக்குமே ஏற்படவில்லை என்று நீ கூறுகிறாய். என் செல்லமே, வருந்தாதே. உன் வருத்தத்திற்கு காரணம் அறிந்து கொள். எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டு இருந்தது. எந்த சூழ்நிலையில் பிரச்சனை வந்தது என்று புரியாமல் குழம்புகிறாய். என் செல்லமே, நான் சொல்வதை கேள். நிச்சயம் உன் மனம் தெளிவு பெறும். நீ உன் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவு என்று எல்லாவற்றிற்கும் கோபப்பட்டு ஒருவர் மீது ஒருவர் வெறுப்பு கொள்ளும் அளவிற்கு இப்போது வந்துவிட்டது. ஆனாலும் உன் வாழ்க்கை துணை மீது உனக்கு இருக்கும் அன்பு மட்டும் இன்னும் குறையவே இல்லை. எப்படியாவது எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும், நாங்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று என்னிடம் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, இப்போது உனக்கு புரிகிறதா? நான் உனக்கு சரியான வாழ்க்கையைத்தான் அமைத்து கொடுத்திருக்கிறேன். நீயும் உன் வாழ்க்கை துணையும் சிறு சிறு பிரச்சனைகளை பெரியதாக்கி இப்போது இந்த நிலைமையில் வந்து மனம் வெறுத்து அமர்ந்திருக்கிறீர்கள். என் செல்லமே, நான் உனக்கு கொடுத்த வாழ்வில் குறை எதுவுமே இல்லை. ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் நீங்கள் மறுபடியும் சந்தோஷமாக வாழலாம். நீ கேட்டபடியே உன் வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக மாறிவிடும். நான் சொல்வதை கேள் செல்லமே. இதை நீ மறுபடியும் தவற விடாதே. எதற்காகவும் பயப்படாதே. எல்லாவற்றிற்கும் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ ஆனந்தமாக எப்படி வாழுவாய்? நான் சொல்வதை ஒரு முறை நன்றாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள். நீ பிறந்த போது ஒவ்வொரு விஷயத்திற்கும் எப்படி பயந்து பயந்து கொண்டு இருந்தாய்? ஒவ்வொரு விஷயத்திற்கும் அழுது அழுது அதன் பின் தானே ஒவ்வொன்றாக நீயாக கற்றுக்கொண்டாய், நீயாக நடந்து கொண்டாய், நீயாக பேசினாய், எல்லாவற்றையும் தன்னிச்சையாக கற்றுக்கொண்டாய். உனக்கு நல்லது எல்லாம் சொல்லிக் கொடுக்க உனக்கு உன்னுடைய தாய் தந்தை இருந்தார்கள். என் செல்லமே, இப்போது நீ உன் வாழ்க்கையிலும் அதே போலத்தான் புதிதாக அடியெடுத்து வைத்திருக்கிறாய். சிறு சிறு பிழைகள் செய்வதைக் கண்டு மனம் வருந்தாதே. இப்போது நீ சரியது தவறியது என்று பாடம் கற்றுக்கொண்டாய் அல்லவா? எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எவையெல்லாம் செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையில் என்ன பேச வேண்டும் என்று ஒரு அனுபவம் உனக்கு இப்போது வந்து விட்டது அல்லவா? என் செல்லமே, இனி உன் வாழ்வை நீயாக சரி செய்யும் அளவிற்கு உனக்கும் ஒரு பக்குவம் வந்துவிட்டது. இனி எதை செய்வதானாலும் எதை சொல்வதானாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சொல். உன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளவும் அதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளவும் நீ பழகி கொண்டால் எந்த துன்பமும் வராது. என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்துவிடும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நீயே ஒரு நல்ல முடிவை எடுக்கும் அளவிற்கு உன் மனமானது இப்போது பக்குவப்பட்டு விட்டது. என் செல்லமே, எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கொள். அமைதியாக யோசி. நீ உன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாகவே முடியும். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். எதுவுமே புதியதாக பிரச்சனையாக உனக்கு தோன்றாது. என் செல்லமே, நான் சொல்வதை மனதில் வைத்துக்கொள். நான் கொடுத்த வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கைதான். நீ உன் வாழ்க்கை துணை மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாய். அதனால்தான் எனக்கு இந்த வாழ்க்கையை மீண்டும் வேண்டும் என்று புலம்புகிறாய். என் செல்லமே, இது உன்னுடைய வாழ்க்கைதான். இதை யாருமே தட்டி பறிக்க முடியாது. நானும் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்யாமல் ஓயவும் மாட்டேன். என் செல்லமே,
சின்ன சின்ன சண்டைகளும் சின்ன சின்ன மன வருத்தங்களும் வருவது கண்டு என் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்று பயப்படாதே. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. என் செல்லமே, மனதைரியத்தோடும் முழு நம்பிக்கையோடும் இரு. இனி உன் வாழ்க்கை அழகானதாகவும் ஆனந்தமானதாகவும் நீ ஆசைப்பட்டபடியே சிரிப்பும் கும்மாளமுமாக குதூகலமாக இருக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். நீ பட்ட வேதனைகளும் எல்லாம் தீரப்போகிறது. நீ விட்ட கண்ணீர் துளிகள் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. என் செல்லமே, நான் சொல்லும் இந்த வாக்கு உனக்கு நிச்சயம் பலிக்கும். இது நடக்குமா, என் வாழ்வில் இவையெல்லாம் மாறுமா என்று நீ ஏங்கி தவித்தது எல்லாம் இப்போது மாறப்போகிறது. என் செல்லமே, நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் உன் கைகளில் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. என் செல்லமே, நீ நினைத்தபடியும் நீ ஆசைப்பட்டபடியும் நீ விரும்பியபடியுமே உன் வாழ்க்கை துணையோடு நீ ஆனந்தமாக வாழும் காலம் இப்போது வந்துவிட்டது. என் செல்லமே, என்னை நம்ப. என் வாக்கு உனக்கு பலிக்குமா என்று சந்தேகம் கொள்ளாதே. நம்பிக்கை தானே வாழ்க்கை. நீ எதன் மீது அதிக அளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அது நிச்சயம் நடக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நடக்கும். எப்போதும் நேர்மறையாக யோசனை செய். இது நடக்காதோ என்று ஐயத்தோடே இருக்காதே. என் தங்கமே, எண்ணம் போல் வாழ்க்கை. உன் எண்ணம் தெளிவாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது நிச்சயம் அது நல்லதாகவே நடக்கும். என் செல்லமே, நீ என் ஆசை பெற்ற அற்புத குழந்தை. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் என் ஆசீர்வாதத்தால் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.